நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமி நேதாபஹாரிணே. தஞ்சாவூர் மடத்தின் தலைவர் சுவாமி விமுக்தானந்த்ஜி மகாராஜ் அவர்களை வணங்கி, மருதுபாண்டியர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்று, சுவாமிஜி கனவு கண்ட வீர இளைஞர்கள் ஆகிய மாணவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம பி ஃபோக்கஸ்ட் அப்படின்ற தலைப்பை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். ஆலமரம் எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு சின்ன விதையிலேருந்து உருவாகுது. அப்போ இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற விஷயம் ஒரு விதை மாதிரி, அதை நம்ம விதைக்கல அது ஒரு பெரிய ஆலமரமாக முளைக்கும். அப்போ இந்த பி ஃபோக்கஸ்ட் அப்படின்றத ஜஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்றில் கவனம் வை, ஒவ்வொன்றிலும் கவனம் வை, உலகம் உன்னை கவனிக்கும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதை ஒரு 3 கேள்விகள் மூலமாக அதை சமாளிக்கலாம். ஏன், எதற்கு, எப்படி. இப்போ நம்ம எதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும் முதல்ல. இப்போ நம்ம கையில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், அதனால நமக்கு ஒரு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அமையுது. அப்புறம் ஒரு கம்பேரிட்டிவ் லைஃப், இவன் எப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கேன், இதை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் மூலமாக ஒரு கன்ஃபியூஷன் வருது. அந்த கன்ஃபியூஷன்லேருந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஃப்யூச்சர் எப்படி அமைய போகுது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நமக்கு சரியான வேலை கிடைக்குமா, சரியான விஷயங்களை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே பதில், ஒரே விடை, ஒரே சக்தி அப்படின்னு சொன்னால் அது ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸ்டாக எந்த வேலையை செய்கிறோமோ அது நம்ம வெற்றிக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். சுவாமி விவேகானந்தர், இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. இவர் சுவாமி விவேகானந்தர், நடுவில் இருக்கவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவரோட குரு பத்னி, குருவோட ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மனைவி ஸ்ரீ சாரதா தேவி, அவங்களும் குருவாக இருந்து பல பேரை வழிகாட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கிறதுனால சுவாமிஜியை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட குருவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ சுவாமிஜியே ஒரு பெரிய ஆளாக இருந்தால் அவரோட குரு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். ஒரு தடவை சுவாமிஜி கப்பலில் போயிட்டுருக்கையில் மூனை பார்த்து, ஃபுல் மூன் அன்னைக்கு, அப்போ எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க, பாரு மூணு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்போ சுவாமிஜி சொல்கிறாரு, மூணே இவ்வளோ அழகாக இருக்குன்னா மூனை படைத்த கடவுள் எப்படி இருப்பார். இஃப் த கிரியேஷன் இட் செல்ஃப் இஸ் ஸோ மச் பியூட்டிஃபுல், திங்க் அபவுட் த கிரியேட்டர், அது இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவார். சுவாமிஜி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, மனிதா நீ மகத்தானவன், பரம்பொருளின் உருவானவன். இதுதான் சுவாமிஜியோட ரொம்ப முக்கியமான மெசேஜ். நமக்குள்ளே இருக்க கடவுளின் அம்சத்தை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஃபோக்கஸ். எதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கு ஒரு 3 காரணம் சொல்லலாம். ஒன்று, நம்மளோட சுய முன்னேற்றம். சுவாமிஜி எப்போவுமே சொல்லுவார், பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். சுவாமிஜி என்ன சொல்லுவார், பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். நம்மளை பலவீனப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் நம்ம காலனுடைய கட்டவிரல் நுனியினால் கூட தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம இதை செஞ்சால் நமக்கு ஒரு பலவீனம் ஏற்படும், நம்ம ஒரு பொய் சொன்னால் நமக்கு ஒரு பலவீனமாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு போனால் நம்ம இந்த இடத்துக்கு போயிருக்க வேண்டாமே நினைக்கிறோம். அப்போ அந்த பலவீனமான விஷயங்களை காலனுடைய நகத்தின் நுனியினால் கூட தொடக்கூடாதுன்னு சுவாமிஜி சொல்கிறாரு. அப்புறம் 2வது விஷயம் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் ஒரு வெற்றி அடையணும். நம்ம சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்னா, அறிவு சுரங்கத்தின் துறவுகோள் மன ஒருமைப்பாடு. இப்போ மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் நம்ம அறிவின் சுரங்கத்தை திறக்க முடியும். இப்போ நம்ம ஒழுங்காக நம்ம கற்றுக்கிட்டோம், ஒழுங்காக படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு நல்ல வேலையினால என்ன அமையுது, ஒரு நல்ல சமுதாய பணி அமையுது. 3வது காரணம் என்னென்னா, சமுதாய முன்னேற்றம். நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இந்த சமுதாயம் முன்னேறும். இப்போ நம்ம செஸ் விளையாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 90 கிராண்ட் மாஸ்டர்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் 35 பேர் இருக்காங்க. குவாலிட்டி முக்கியமாக குவான்டிட்டி முக்கியமாக அப்படின்னு பார்க்கல, குவாலிட்டி தான் முக்கியம். எவ்வளவோ நம்ம படிக்கிறோம், எவ்வளவோ டேலண்ட் இருக்குது, எவ்வளவோ டிகிரி இருக்குது, ஏன் ஒரு ஆள்னால் வெற்றி பெற முடியல அப்படின்னா மன ஒருமைப்பாடோடு அந்த வேலையை செய்ய முடியல. ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செஞ்சால் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சுவாமிஜியோட வாழ்க்கையிலேருந்து இதை பற்றி ஒரு சில சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். 1901 சுவாமிஜி சுவாமிஜியோட அந்திம காலம். சார் சொன்ன மாதிரி 1920 சுவாமிஜி இறந்து போனாங்க. 1901 வேலூர் மட்டில் ராமகிருஷ்ண மட்டன் மிஷனோட தலைமையகம் கிழக்கு வங்காளத்தில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அங்கே சுவாமிஜி இருந்தபோது சுவாமிஜியோட சீடர் சரஸ்சந்திர சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருனா, என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டானிக்கா அப்படின்னு ஒன்று வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கூகுள்லேயே பார்க்குறோம். அந்த காலத்தில் கூகுள்லாம் கிடையாது, என்சைக்ளோபீடியான்னு இருக்கும். அதில் போனால் எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்கும், தகவல் இருக்கும். அந்த புத்தகம் இருக்குது. டெய்லி சுவாமிஜி ஒரு புக்காக எடுத்து படிச்சுக்கிட்டே வராரு.
10 நாள் ஆகுது. இந்த சீடர் வந்து கேட்குறாரு, என்ன சுவாமிஜி 10 புக்கும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு. சுவாமிஜி சொல்கிறாரு, ஆமாப்பா படிச்சிட்டேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இந்த மொத்த என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டானிக்காவை ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில் படித்தே முடிக்க முடியாது, நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி சொல்கிறாரு, நீ கேட்டுப்பாரு, புக் எடுத்து ஏதாவது கேள்வி கேளு, நான் சொல்கிறேன்றாரு. அவர் 3வது வால்யூம்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. சுவாமிஜி வந்து அதில் என்ன வரி இருக்கோ அந்த வரியை அப்படியே சொல்கிறார். அப்போ சுவாமிஜி சொல்கிறாரு, பிரம்மச்சரியத்தின் மூலமாக கிடைக்கும் மன ஒருமைப்பாட்டின் மூலமாக உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். நம்ம கான்சன்ட்ரேட்டடாக டிக்லிஜென்ட்டாக இருந்தோம்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். இன்னொரு இன்சிடெண்ட் வந்து சுவாமிஜி அமெரிக்கா போய் சர்வமத சபையில் பேசினார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருக்கையில் அங்கே ஒரு நதி ஓடுது. அந்த நதியில் வந்து என்ன ஆகுதுன்னா, எக்ஷெல்ஸ் முட்டை ஓடு இருக்குல்ல, முட்டை ஓடு மிதந்து வருது. அந்த ஓடை வந்து துப்பாக்கி மூலமாக சுட சில பேர் ட்ரை பண்ணுறாங்க அந்த பசங்கள்லாம், ஆனால் அவங்களால சுட முடியல. அப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, என்கிட்ட கொடுங்க, நான் சுட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்தோன்னே சுவாமிஜி ஒரே டேக்கில், அதாவது ஒரு தடவை கண்ணை வாங்கி 12 முட்டை ஓடுகளை சுடுறாரு. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு முன்னாடி இந்த இதுலலாம் பயிற்சி உண்டா, நீங்கள் கண்ணெல்லாம் எடுத்து வெளியில் பழகிருக்கீங்களா, நீங்கள் கன்ஸ் மேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுவாமி சொல்கிறாரு, இல்லை நான் கண்ணை இப்போ தான் முறையாக தொடுறேன், அப்புறம் எப்படி உங்களால் இதை சரியாக சுட முடியுது அப்படின்னு கேட்கல. சுவாமி என்ன செய்கிறாருன்னா, முதல்ல ஒரு இலக்கை செட் பண்ணணும், அந்த முட்டை ஓடுகளாக அடிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு. 2வது மன ஒருமைப்பாடு. இது 2ஐயும் நம்ம சேர்த்தோம்னா எதையுமே நம்மளால் மிஸ் பண்ணாமல் குறி தவறாமல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். இப்போ எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தோம், ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 3வது விஷயம் என்னென்னா, எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கல. சுவாமிஜி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். இப்போ நான் பலவான் அப்படின்னு நினச்சா நம்ம பலம் பொருந்தியவர்களாக மாறுவோம். இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சா நம்மளால் அதை செய்ய முடியாது. சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, மன ஒருமைப்பாட்டின் மூலமாக ஒரு மலையே நம்மளால் நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாரு. அப்போ இந்த ஃபோக்கஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக 3 விஷயத்த மட்டும் சொல்கிறேன். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 20 நிமிஷம் படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம். நடுவில் ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாது, யாரோ கூப்பிட்டாங்கன்னு பேசக்கூடாது, வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்தல் நம்பர் 1. நம்பர் 2, தெளிவான இலக்கு. நம்ம படிக்க உட்காந்தோம்னா இதை நம்ம வந்து இந்த நாலேஜை நம்ம கிராஸ் பண்ணிக்கணும், எக்ஸாமில் இதை போய் சரியாக ரீப்ரொடியூஸ் பண்ணணும், இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கை செட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா ஃபோக்கஸ்டாக பண்ணணும். 3வது, தினமும் ஒரு 5 நிமிஷம், காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணணும். இந்த காலையில் இருக்க 5 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும், என்னென்ன கோல்ஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்றத இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறோம். நைட்டு இருக்க 5 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெட்ராஸ்பெக்ட் பண்ணணும். இன்றைக்கி என்ன பண்ணி முடித்தோம், இன்றைக்கி நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருந்தோம், இது நம்மளால் பண்ண முடிஞ்சுது, இது நம்மளால் பண்ண முடியல, இதை ஏன் பண்ண முடியல, இதை எப்படி மாற்றிக்கணும். ஸோ இன்ட்ராஸ்பெக்ட்டும் பண்ணோம், ரெட்ராஸ்பெக்ட்டும் பண்ணோம். காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம். இதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுது. இந்த ஃபோக்கஸ் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, சக்ஸஸ்க்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் கேரக்டர். ஃபோக்கஸ் இருக்கணும், அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன், நாளைக்கும் படிக்கிறேன், நாளான்னைக்கும் படிக்கிறேன் அப்படின்னு கேள, அது ஒரு கேரக்டராக பில்ட் ஆகும், ஒரு ஹேபிட்டாக பில்ட் ஆகும். இது 3 சேரையில் நமக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நம்ம வந்து ஒரு டேலண்ட் இருக்கலாம், நமக்கு ஒரு மார்க்ஸ் வாங்கலாம், இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் எப்போவுமே ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை பண்ணும்போது மட்டும்தான் அதுலேருந்து நம்ம ஒரு பெரிய ஆளாக முடியுது. இப்போ அப்துல் கலாம் சாரை பற்றி ஐயா சொன்னாங்க, பிரக்ஞானந்தாவை பற்றி நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ்டாக அவங்களோட வேலையை பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு வெற்றியை பெற முடியுது. நான் வந்து இப்படி சொல்லி இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட எஃபர்ட் எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு முடிவு பண்ணுறேன். ஒன்றில் கவனம் வை, ஒவ்வொன்றிலும் கவனம் வை, உலகம் உன்னை கவனிக்கும். ஒன்றில் கவனம் வை, ஒவ்வொன்றிலும் கவனம் வை, உலகம் உன்னை கவனிக்கும். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ராமகிருஷ்ண மடத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.